C'est une joie pour moi ainsi que pour ma femme Nathalie d'être avec vous aujourd'hui. இந்த காலை பொழுதிலே எனக்கும் எனது மனைவிக்கும் உங்களுடன் இருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. Dans la voiture, nous nous demandions la dernière fois que nous sommes venus visiter votre église Tamoul. நாங்கள் இங்க கிளம்பி வர சமயத்துல கடைசியாக எப்பொழுது உங்க சபைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டு வந்தோம். Il a fallu attendre ici pour se souvenir que c'était au moment où vous étiez à Sarcelles. இங்க வந்தவுடன் தான் ஞாபகம் வந்தது, சர்சல்ல நீங்க இருந்த சமயத்துல உங்களை நாங்கள் சந்திக்க வந்தோம். Donc c'est une double joie de venir vous voir aujourd'hui. இன்று எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. C'est toujours une joie de voir et de revoir des visages. உங்களை மீண்டும் பார்ப்பதிலே அதிக சந்தோஷம். Et la deuxième raison, parce que ça faisait longtemps, alors ça fait du bien parfois de se retrouver. அதே போல உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதால உங்களை மீண்டுமாக பார்ப்பதிலே நான் அதிக சந்தோஷமா இருக்கிறேன். Nous avons une journée, en effet, une matinée un peu particulière. இன்றைய காலை பொழுது ஒரு விசேஷமான காலை பொழுது. Puisque je suis chargé par la fédération de vous présenter votre nouveau pasteur. ஏனென்றால் ஃபெடரேஷன் என்னை விசேஷமாக உங்க சபைக்கு புதிய போதகரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த என்னை அனுப்பினார்கள். Et avant de procéder à cette intronisation, புதிய போதகரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக je vais vous proposer un moment de réflexion au travers de la parole de Dieu. இந்த வேதாகமத்தை முன்வைத்து ஒரு சின்ன தியானத்தை உங்களுடன் பகிர ஆசைப்படுகின்றேன். Et je vais commencer par une histoire personnelle qui date un peu. சில வருடங்களுக்கு முன்பாக எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். Puisque c'était à l'époque où j'avais à peu près 17 ans. எனக்கு அப்பொழுது 17 வயது. J'étais pas encore adventiste. நான் அப்பொழுது அட்வென்டிஸ்டாக இல்லை. J'avais mon grand-père qui était encore avec nous. என்னோட தாத்தா என்னுடன் இருந்தார். Nous vivions dans la France profonde, France centrale, Bourges, Châteauroux, pour ceux qui connaissent. நாங்க அப்போ Bourges, Châteauroux, France தேசத்துல மத்திய பகுதியில நாங்கள் வசித்து இருந்தோம். C'est souvent le fin fond de la campagne là-bas. கிராம பகுதி. Et tout naturellement, mon grand-père était en train de cultiver et de planter des arbres fruitiers. அப்போ என்னோட தாத்தா அங்க வயலிலே வேலை செய்து கொண்டிருந்தார். அங்க பழங்களை கொடுக்கும் மரங்களை அங்க வச்சிட்டு இருந்தார். Et je lui demandais justement quel genre d'arbre il était en train de planter. அப்பொழுது என் தாத்தாவிடம் நான் கேட்டேன், நீங்க வச்சிட்டு அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். Et c'était un péché. நான் கேட்டது பாவமாயிடுச்சு. Alors chaque culture a son fruit particulier. ஓகே, இல்லை அது பேஷ் பழம் கொடுக்க மரத்தை தான் அவர் வச்சுக்கிட்டு இருந்தார், நட்டு வைத்தார். Peut-être que c'est pas votre fruit préféré. பேஷ் பழம் உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். Mais pour moi, rien que l'idée d'une pêche bien juteuse, bien mûre, ஆனால் இந்த பேஷ் பழம் நல்ல ஜூஸோட நல்ல சுவையாக இருக்கும்போது je commençais à faire des grands yeux et avoir des papilles qui étaient excitées. அந்த பேஷை பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பித்து எனக்கு அதிக ஆசை உண்டாயிற்று. Mon grand-père, à ce moment-là, il avait à peu près 72 ans. எனக்கு என் தாத்தாக்கு அப்பொழுது 72 வயது. Et ma question, forcément, de jeunes qui voudraient avoir un peu l'avenir. அப்போ வாலிபனாக நான் என்னிடம் கேட்ட கேள்வி, je lui dis, super, quand est-ce qu'on aura les premiers fruits? அப்போ நான் ஒரு வாலிபனாக இருந்த சமயத்தில் அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி, மரத்தை வச்சிட்டீங்க, இப்போ நமக்கு எப்போ அந்த பழம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். Et lui de me répondre, pas avant 4-5 ans. அப்போ அவர் சொன்னார், நம்ம மரத்தை வச்சாச்சு, ஆனால் பழம் கிடைக்க கண்டிப்பாக 4-5 வருடமாச்சும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். On a tous été jeunes. நம்ம எல்லாருமே அந்த வாலிப பிராயத்தை தாண்டி தான் வந்தோம். Quand on est jeune, 4-5 ans, c'est loin. நம்ம வாலிபர்களாக இருக்கும்போது 4-5 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப நீண்ட காலமாக நமக்கு தோன்றலாம். En tous les cas, pour moi, ça me paraissait mais trop loin. எனக்கு நான் சின்ன வயசுல எனக்கு 4-5 வருஷம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நீண்ட காலமாக எனக்கு தோன்றியது. Et puis il me rajoute,
என் தாத்தா வந்து மேலும் சொன்ன விஷயம், Et puis quand il y aura les premiers fruits, je les enlèverai de l'arbre avant de mûrir pour permettre à l'arbre de mieux grandir. முதல் பழங்கள் வந்தவுடன் அந்த பழங்களை எடுத்துட்டு நான் எடுத்து வச்சிடுவேன். அப்போ தான் அந்த மரம் வந்து இன்னும் அதிகமாக நல்ல பழங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. Et de rajouter, il faudra encore attendre 2-3 ans. அந்த முதல் பழங்கள் வந்தவுடன் அதை எடுத்து வச்சுட்டு மீண்டும் 2-3 வருஷம் காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் நல்ல பழங்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். Il faut toujours réfléchir avant de dire quelque chose. அப்போ வந்து ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக யோசித்து நம்ம சொல்ல வேண்டியது அவசியம். Parce que moi, dans ma tête, ஏனென்றால் என் தாத்தா இப்படி சொன்னவுடன் நான் யோசித்தது, je calcule son âge et le nombre d'années avant qu'il arrive à manger des fruits. நான் உடனே வந்து என் தாத்தாக்குள்ள வயதையும் இந்த மரங்கள் வந்து முதல் பழங்களை கொடுக்கும்போது என்ன வயசு ஆகிடும் அப்படி என் தாத்தாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். Et d'un seul coup, je m'écris, உடனே நான் வந்து சத்தமாக சொன்ன விஷயம், oh, mais tu seras mort. இப்போ நமக்கு இந்த பழங்கள் கிடைக்கிறதுக்குள்ள நீங்கள் வந்து இல்லாமல் போயிடுவீங்களே, நீங்கள் இறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் தாத்தா கிட்ட சொன்னேன். À mon époque, je m'attendais à avoir une claque. இதை சொன்ன உடனே எனக்கு கண்டிப்பாக என் தாத்தா என்னை அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைத்தேன். Il m'en a donné une, mais pas celle que j'attendais. என்னை அடித்தார், ஆனால் நான் எதிர்பார்த்த அடி எனக்கு கிடைக்கல. Parce qu'au lieu de me donner une claque physique, ஏனென்றால் வந்து எனக்கு இந்த மாதிரி நிஜமாலே கையால் அடிக்காமல் il me dit, அவர் எனக்கு சொன்ன விஷயம், mais ce n'est pas pour moi que je plante l'arbre, c'est pour ceux qui viennent après. நான் எனக்காக இந்த மரத்தை இங்கே நாட்டவில்லை, எனக்கு அப்புறம் இங்கே வரப்போவங்களுக்காக நான் வந்து இந்த மரத்தை இங்கே வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னார். Et ce jour-là, j'ai reçu la plus grande leçon de ma vie. அப்பொழுது தான் அன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடமாக எனக்கு அது இருந்தது. Je ne vis pas ici pour écrire quelque chose de présent et de l'avoir tout de suite. நான் வந்து இப்பொழுதைய காலத்திற்கு நான் அந்த விஷயங்களை நான் செய்யவில்லை. Je construis pour demain. நான் செய்யும் விஷயங்கள் எல்லாம் பிற்காலத்திற்காக, வருங்காலத்திற்காக. Je propose quelque chose pour demain. நான் செய்யும் விஷயம் வருங்காலத்திற்காக தான் செய்கின்றேன், இப்போ உள்ள தற்காலிகமான காலத்திற்காக இல்லை. Vous allez donc changer de pasteur. உங்களுக்கு புதிய போதகர் மாற்றப்படுகின்றார். Et je crois que c'est la partie du pastorat la plus compliquée. இதுதான் வந்து போதகரின் ஊழியத்தில் மிக கடினமான விஷயம். On a commencé quelque chose, on a construit quelque chose avec une église et puis après on passe à une autre. போதகர் ஒரு சபையுடன் பல ஊழியங்களை செய்து பல விஷயங்களை ஒன்றாக சேர்த்து இணைத்து செய்து அதை அந்த சபையை விட்டு இன்னொரு சபைக்கு கடந்து செல்கின்றார். On a planté des choses, on a planté une orientation spirituelle et après on s'en va. ஒரு சபையிலே அந்த போதகர் வந்து சில விஷயங்களை நாட்டி அதுக்கு தேவையான விஷயங்களை செய்து சில விஷயங்களை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அந்த சபையை விட்டு அவர் கடந்து செல்கின்றார். Mais ça c'est le lot de tout pasteur. ஆனால் இதுதான் ஒவ்வொரு போதகருக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியமாக இருக்கின்றது. Mais c'est aussi le lot de toute église. ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு சபைக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியமாகவும் இது இருக்கின்றது. Parce que vous aussi de votre côté, vous avez vu passer un pasteur, il est parti, vous en avez un autre. ஏனென்றால் உங்களுக்கும் வந்து சில மாற்றங்கள் இப்போ நடக்கின்றன. உங்கள் பழைய போதகர் கடந்து சென்றார், இப்போ புதியதாக ஒரு போதகர் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார். C'est comme un grand livre d'histoire. இது பிற சரித்திர புஸ்தகத்திற்கு ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம். Votre livre d'histoire de l'église Tamoul இந்த தமிழ் சபையின் சரித்திர புத்தகத்திலே continue à s'écrire. இன்னும் வந்து நிறைய புதிய விஷயங்கள் எழுதப்படுகின்றன. Vous avez écrit des chapitres avant. இதுக்கு முன்னதாக நீங்க சில பாகங்களை நீங்க எழுதினீர்கள். Vous allez continuer à en écrire une. தொடர்ந்து வருங்காலத்திலும் நீங்க வந்து புதிய பாகங்களை எழுத போகின்றீர்கள். C'est ça quelque part la grande famille adventiste avec les uns et les autres. இதுவே பெரிய அட்வென்டிஸ்ட் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். C'est ce grand livre d'histoire que Dieu écrit depuis des générations et des générations. பல தலைமுறைகளாக இயேசு இந்த சரித்திர புத்தகத்திலே எழுதி கொண்டு வருகின்றார். Nous sommes les acteurs de cette histoire. இந்த புத்தகத்திலே முக்கியமான கதாபாத்திரங்கள் நாம் தான். Ce n'est pas seulement un changement administratif, c'est une
étape spirituelle. இது வந்து சும்மா நிர்வாகமாக வந்து இது வந்து சில மாற்றங்கள் ஏற்பட போவதில்லை. ஆன்மீக விஷயத்திலும் இந்த போதகர் மாற்றம் வந்து பல தாக்கங்களை ஏற்படுத்தும். Dieu continue son œuvre au milieu de nous. ஆனாலும் தேவன் தொடர்ந்து நம் மத்தியில் அவரது ஊழியத்தை அவரது பணியை செய்து கொண்டிருக்கின்றார். C'est dans ce sens que Paul a écrit dans le livre des Romains le texte qui nous a été lu. இந்த நோக்கத்திலே தான் பவுல் ரோமர் புத்தகத்திலே நம்ம வாசித்த வசனங்களை எழுதியிருக்கின்றார். Paul nous rappelle que l'Église est un corps, பவுல் சொல்லும் விஷயம் சபையானது அது சரீரம், non pas mort mais vivant. அது வந்து இறந்த சரீரம் கிடையாது, உயிருள்ள சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கின்றார். Ça bouge, on continue à avancer, on continue à vivre, à exprimer, à témoigner. அந்த உடல் வந்து தொடர்ந்து வந்து அசைக்கவும் தொடர்ந்து அது வாழவும் தொடர்ந்து அது விஷயங்களை செய்து கொண்டே இருக்கின்றது. அதுக்கு சபையை அந்த உடலுக்கு ஒப்பிட்டு பவுல் சொல்வதை வாசிக்க முடியுது. Ce livre d'histoire n'est pas un livre d'histoire avec un seul héros. இந்த சரித்திர புஸ்தகத்தில் வந்து கதாபாத்திரம் வந்து ஒருத்தவங்க மட்டும் கிடையாது. Mais c'est le peuple de Dieu qui construit cette histoire. தேவனுடைய மக்கள் தான் அந்த சரித்திரத்தை படைக்கின்றார்கள். Romains chapitre 12 versets 4 et 5 qui nous a été lu. நாம வாசித்த வசனங்களை மீண்டும் வாசிப்போம். ரோமர் 12 வசனம் 4. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்களிலிருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கின்றோம். Le corps c'est Christ. இந்த உடல் என்பது சரீரம் என்பது கிறிஸ்து. En lui. அந்த கிறிஸ்துவில். Mais le corps contient plusieurs membres. அந்த கிறிஸ்துவில் பல அவயங்கள் உண்டு. Chacun fait partie de ce membre comme le pasteur fait partie de ce membre. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த அவயங்களிலே ஒரு பங்கு உண்டு. எப்படி போதகருக்கு அந்த அவயங்களிலே ஒரு பங்கு உண்டோ அதே போல ஒவ்வொருத்தவங்களுக்கும் சபையில் உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த அவயங்களிலே ஒரு பங்கு உண்டு. Le pasteur est une bénédiction pour une communauté. போதகர் என்பவர் ஒரு சபைக்கு ஆசீர்வாதமானவர். Parfois il y a des communautés qui n'ont pas de pasteur. சில சபைகளிலே போதகர் இல்லாமல் அவர்கள் ஊழியம் செய்வதுண்டு. Mais il n'est pas l'histoire à lui tout seul. ஆனால் போதகர் மட்டும் தனியாக அந்த சரித்திரத்தை எழுதுவதில்லை. Moïse n'a pas traversé la mer Rouge tout seul. மோசே அந்த செங்கடலை தனியாக கடந்து செல்லவில்லை. Moïse a traversé la mer Rouge avec tout le peuple avec lui. மோசேவுடன் அந்த முழு இஸ்ரவேல் மக்களும் அந்த செங்கடலை கடந்து சென்றார்கள். Chacun a dû franchir ce pas de la mer Rouge. ஒவ்வொரு இஸ்ரவேல் மக்களிலே இருந்த ஒவ்வொருத்தவங்களும் அந்த செங்கடலை கடந்து சென்றார்கள். Ils ne se sont pas mutés d'une rive de la mer Rouge à l'autre rive de la mer Rouge. அவர்கள் தானாகவே அந்த இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு கடந்து செல்லவே இல்லை. அவங்க அந்த செங்கடலை நடந்து அவர்கள் கடந்து சென்றார்கள். C'est pour ça que l'on dit le pasteur ne fait pas tout. அதனால் தான் சொல்வது உண்டு போதகர் வந்து எல்லாவற்றையும் தனியாக செய்வதில்லை. Il est là pour vous aider. போதகரின் பணி உங்களுக்கு உதவி செய்வது. Il est là pour vous apporter cette touche spirituelle. உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய விஷயங்களை போதிப்பது, உங்களுக்கு ஆவிக்குரிய விஷயங்களை காட்டுவது. Il est là pour aider à ce que chaque membre puisse être actif et témoigner de sa foi. ஒவ்வொரு அவயமும் ஒழுங்காக வேலை செய்யவும் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டுவதற்கும் போதகர் உதவி செய்கின்றார். இதுவே அவருக்கு முக்கியமான ஊழிய பணி. J'aimerais juste donner une autre image un peu de cette nécessité d'être ensemble. இதற்கு அடையாளமாக நம்ம ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்காட்டும் வண்ணமாக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். Quand nous avons commencé l'école du sabbat ce matin, என்ற காலவேளையிலே ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை தியானிக்கும் போது nous avons chanté. நாம் எல்லாரும் பாடல்களை பாடினோம். Et même s'il y a certaines choses que je n'ai pas comprises, எனக்கு அந்த பாடல்களை பாடும்போது எனக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருந்தாலும் on est rentré dans le rythme et le chant. அந்த தாளம் அந்த பாட்டு அந்த மியூசிக்கை கேட்டு அதுக்கு தகுந்தது நாங்களும் பாட ஆரம்பித்தோம். Quand nous avons commencé le culte, இப்போ இந்த தெய்வீக ஆராதனையை துவங்குவதுடன் nous avons chanté. திருப்பி பாடல்களை பாடினோம். Mais il y avait aussi des musiciens. ஆனால் வந்து இங்க மியூசிக் வாசிக்கிறவங்களும் மியூசிக் வாசிச்சாங்க கூட.
chaque instrument de musique ஒவ்வொரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் rajoute un élément supplémentaire dans ce chant que nous allons exprimer. நாம பாடும் பாடல்களில் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் வந்து ஒரு கூடுதலான ஒரு விஷயத்தை கொடுக்கின்றது. Et je peux imaginer que vous avez plusieurs instruments aussi dans votre culture. உங்க கலாச்சாரத்தில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்களை நீங்க வந்து உபயோகிப்பதுண்டு அப்படின்னு சொல்லி நான் நம்புகின்றேன். Il y en a certains instruments qui sont communs à différentes cultures. பல கலாச்சாரங்களில் வந்து உபயோகிக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் உண்டு. Le violon, le piano. இப்போ அதில் வயலின்னு சொல்லலாம், பியானோவையும் சொல்லலாம். அது பல கலாச்சாரங்களில் அதை உபயோகிப்பதுண்டு. Le tambour, je le découvre. Je pense que c'est de votre culture. இப்போ இந்த தபேலா என்பது வந்து அது வந்து இந்த இந்திய கலாச்சாரத்துக்கு, இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு உள்ள அது இன்ஸ்ட்ருமெண்ட் அது தபேலா. Vous pouvez imaginer de rajouter tous les instruments que vous voulez. இப்படியாக வந்து நீங்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நீங்க வந்து சேர்க்க plus il va y avoir les uns et les autres qui vont se mettre dans cette musique et dans ce chant. எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய பேர் பாடல்களை பாட ஆசைப்படுவார்கள். Plus vous allez rentrer dans cette louange particulière. இப்படியாக அந்த மியூசிக்கை கேட்க ஜனங்க இன்னும் நிறைய பேர் வந்து இது பாடலை பாட அவங்க ஆசைப்படுவாங்க. L'église c'est pareil. இப்படியாகத்தான் சபையும். Quand tout le monde, par ses moyens, ses qualités, ses capacités, rentre dans cette symphonie, தனக்குள்ள திறமைகளை முன்வைத்து அந்த சபையில் அந்த சரீரத்தில் அவயங்கள் அங்கத்தினர்கள் எல்லாம் ஒன்றாக கூடும்போது Dieu va permettre de vivre quelque chose d'extraordinaire et témoigner aussi vers l'extérieur. தேவன் இப்படியாக நம்மை உபயோகித்து மற்றவங்களுக்கு சாட்சியாக ஜீவிக்க நம்மை உபயோகப்படுத்துவார். Un instrument ne suffit pas. ஆனால் இதை செய்ய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் பத்தாது. C'est mieux que pas d'instrument du tout. ஆனால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது நல்லது தான். அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருப்பதும் நல்லது தான். Mais c'est moins bien que 2, 3, 4 ou 5 instruments. ஆனால் அந்த ஒரு 3, 4, 5 இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா ஒன்றும் நல்லா இருக்கும். Un qui chante, c'est mieux que personne qui chante. யாருமே பாடாமல் இருப்பதுக்கு ஒருத்தவங்க பாடினாலாச்சும் நல்லது தான். Mais si 2, 3, 10, toute la communauté chante, ஆனா 3, 4, 10 பேர் வந்து முழு சபையும் இணைந்து பாடலை பாடினால் அது ஒன்றும் நல்லா இருக்கும். Vous êtes les premiers à dire oh, je me sens élevé. பாடலை கேட்கும்போது எனக்கு வந்து இன்னும் துதிக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்கின்றது. நீங்களும் உங்க வாயால சொல்வீங்க. Nous sommes une famille. நாம் எல்லோரும் ஒரு குடும்பம். Nous sommes une famille où ici un pasteur va être avec vous. நாம் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திற்கு தலைவராக இந்த புதிய போதகர் இருப்பார். Où vous allez accueillir ce nouveau pasteur. இந்த புதிய போதகரை நீங்கள் தான் வரவேற்க வேண்டும். C'est accueillir un compagnon de route. போதகரை வரவேற்பது என்னவென்றால் உங்களுக்கு வந்து உங்களுடன் இந்த பயணத்தில் ஒரு தோழராக அவர் இருப்பார். Encore une fois dans le texte qui nous a été lu, Romains chapitre 12 et verset 6. ரோமர் 12 வசனம் 6 நம்ம வாசிக்கும்போது chaque don est différent, nous rappelle Paul. பவுல் நமக்கு இங்க சொல்லும் விஷயம் வந்து நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறான வரங்களுடையவர்களான படியினால் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியுது. Et il nous donne ici les différents dons qui existent. எப்படிப்பட்ட வரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து நமக்கு இங்க வசனங்களிலே சொல்கின்றார். Prophétie, foi, etc. தீர்க்க தரிசன வரம், விசுவாச வரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் வரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து இங்க லிஸ்ட் போட்டு கொடுக்குறாரு. Le livre de votre famille, de votre communauté, vous continuez à l'écrire. இந்த சபையின் புத்தகம், இந்த குடும்பத்தின் புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கின்றீர்கள். Parce que vous êtes la vie de Christ et de Dieu sur terre. ஏனென்றால் இந்த பூமியிலே தேவனின் கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்கள் வந்து வெளிக்காட்டுகின்றீர்கள். Parce que vous êtes des membres importants de Dieu sur terre. ஏனென்றால் இந்த பூலோகத்திலே, இந்த பூமியிலே தேவனுக்கு முக்கியமான நபர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். Ces nouveaux chapitres que vous allez écrire, இந்த புத்தகத்திலே நீங்கள் எழுத போதும் இந்த புதிய பாகங்கள்,
Ce sera à vous de choisir avec votre pasteur quel genre d'histoire vous voulez écrire. உங்கள் போதகருடன் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட கதையை இந்த புத்தகத்திலே நீங்க எழுத போறீங்க அப்படின்னு சொல்லி. Nous sommes tous d'accord, nous attendons le retour du Christ. நாம எல்லாருமே சொல்வதுண்டு இயேசுவின் வருகையை நாம் எல்லோரும் ஆவலுடன் C'est காத்துக்கொண்டிருக்கிறோம். notre espérance, notre joie et notre attente. இதுவே நமது நம்பிக்கை, இதுவே நமது சந்தோஷம், இதுவே நாம காத்துக்கொண்டிருக்கும் விஷயம். Mais page après page, si nous n'écrivons que ça, ça fait une histoire pas riche. ஆனால் ஒவ்வொரு பக்கத்திலும் இதே கதையை நாம் எழுதி கொண்டிருந்தால் அந்த கதையை வாசிக்க சுறுசுறுப்பு இல்லாமல் போயிடும். Ce matin à l'école du sabbat, on s'est demandé quelle est la gloire de Dieu. இன்று காலை வேளையிலே ஓய்வு நாள் பள்ளி பாடத்திலே தேவனுடைய மகிமை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். Et on est tous tombés d'accord. எல்லாருமே ஏற்றுக்கொண்டோம். C'est pas le retour du Christ, la gloire de Dieu. Il va venir en gloire. தேவனுடைய மகிமை என்பது இயேசுவின் இரண்டாம் வருகை கிடையாது. தேவன் வரும்போது மகிமையுடன் வருவார். Mais la gloire de Dieu commence ici et maintenant. ஆனால் தேவனுடைய மகிமை என்பது இப்பொழுதே துவங்குகின்றது. Au travers de nos actions de bienveillance, d'amour et de bonté. நாம மற்றவங்களுக்கு நன்மை செய்வதினாலும் நம்ம மற்றவங்ககிட்ட அன்பாக நடந்து கொள்வதினாலும் மற்றவங்ககிட்ட நம்ம நல்ல விதத்தில் பழகுவதினாலே நம்ம தேவனுடைய மகிமை இங்கே துவங்குகின்றது. L'extérieur peut dire voyez comment ils s'aiment. வெளியில நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்க எந்த அளவுக்கு அவங்க அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வெளியில ஜனங்க சொல்ல வேண்டும். Les gens de la société autour de nous peuvent dire voyez combien ils sont sérieux. எந்த அளவுக்கு அவங்க அதிக ஆர்வத்துடன் அதிக மெய்யாக இது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஜனங்க சொல்லலாம். Il y a quelque chose de différent en eux. இவங்க கிட்ட வித்தியாசமான சில விஷயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஜனங்கள் சொல்ல வேண்டும். Ça, c'est la gloire de Dieu. இதுவே தேவனின் மகிமை. Maintenant, இப்பொழுது sur terre, இந்த பூமியிலே avant d'attendre ce que est vraiment encore plus grande, la gloire de Dieu. உண்மையான முழு தேவ மகிமையை காண்பதற்கு முன்பாக இதுவே தேவ மகிமை அப்படின்னு சொல்லி இந்த பூமியிலே அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். L'œuvre de Dieu continue. தேவனுடைய ஊழியம் தொடர்ந்து நடக்கின்றது. Et Jésus nous rappelle ce qu'est véritablement aussi cette relation entre un pasteur et sa communauté. அதே போல சபைக்கும் போதகருக்கும் இடையிலான அந்த உறவு எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம வேதாகமத்திலே வாசிக்க முடியுது. Où il va parler de ce fameux bon berger au chapitre 10. நல்ல மேய்ப்பரை பற்றி நமக்கு இங்க சொல்லப்படுது 10வது அதிகாரத்திலே. Le bon berger c'est Jésus. நல்ல மேய்ப்பர் என்பவர் இயேசு. Votre pasteur c'est le berger. உங்கள் போதகர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர். Mais si les bergers c'est parce qu'il a des brebis. ஆனால் அவர் மேய்ப்பராக எதற்காக மேய்ப்பராக இருக்கின்றார்னா ஏன்னா அவருக்கு ஆடுகள் உண்டு. Et les brebis ça bouge et ça vit. அந்த ஆடுகள் தொடர்ந்து நடமாடிக்கொண்டு இருக்கின்றன. Alors pour clôturer un peu ce moment, இந்த செய்தியை முடிக்கும் வண்ணமாக Romains 12 oui nous rappelle que nous sommes un seul corps. ரோமர் 12 நம்ம வாசிக்கும்போது நாம் எல்லோரும் ஒரே உடல் ஒரே சரீரம் அப்படினு சொல்லிட்டு பவுல் நமக்கு இங்க சொல்லும் விஷயத்தை பார்க்க முடியுது. Un seul peuple. ஒரே ஜனம். J'aime beaucoup l'image que nous sommes en train de faire ici. இப்போ நான் இங்க தியானிக்கும் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. C'est important que vous puissiez être ici en communauté tamoul. நீங்கள் எல்லோரும் இந்த தமிழ் சபையாக இணைந்திருப்பது முக்கியமான விஷயம். Qui va avoir un pasteur coréen. இந்த தமிழ் சபைக்கு கொரிய நாட்டு போதகர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். Présenté par un Français du fin fond de la France. அவரே உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகின்றவர் மத்திய பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்க ஒரு போதகர். Ça c'est tout un peuple. இதுதான் ஒரே ஜனம் அப்படினு சொல்லி பார்க்க முடியுது. Qui ont des dons différents. எல்லாருக்குமே பல திறமைகள் உண்டு, பல வரங்கள் உண்டு. Qui ont des cultures différentes. எல்லாருக்கும் பல கலாச்சாரங்கள் உண்டு. Qui ont aussi peut-être des attentes différentes. பல வேறு விஷயங்களையும் காத்துக்கொண்டிருக்கலாம். Mais qui est là pour la gloire de Dieu. ஆனால் தேவ மகிமையை தேடி அந்த ஜனம் வருகின்றது. Aujourd'hui vous recevez votre pasteur. இன்றைய தினத்திலும் உங்களுக்கு புதிய போதகர் நியமிக்கப்படுகின்றார்.
où vous allez commencer une nouvelle aventure avec lui. இந்த புதிய போதகருடன் ஒரு புதிய பயணத்தை நீங்கள் துவக்கப் போகின்றீர்கள். Comme à des auteurs de livres d'histoire, இந்த சரித்திர புஸ்தகங்களை எழுதும் நபர்களைப் போல Dieu vous confie une page blanche. தேவன் உங்களுக்கு வெள்ளையான ஒரு தாளை உங்களிடம் கொடுக்கின்றார். Écrivez-la avec foi, விசுவாசத்துடன் அதை எழுதுங்கள். avec amour et avec espérance. அன்புடன் நம்பிக்கையுடன் அந்த புத்தகத்திலே எழுதுங்கள். Pour que dans quelques années vous puissiez relire ce chapitre. சில வருஷங்களை கழித்து அந்த புத்தகத்தை அந்த பாகங்களை நீங்க திருப்பி எடுத்து படிக்கும்போது Et vous pourrez dire à ce moment-là, ah, là aussi Dieu a fait de grandes choses. சில வருஷங்கள் கழித்து நீங்க அந்த புத்தகங்களை எடுத்து படிக்கும்போது இந்த போதகர் ஊழியம் செய்த சமயத்திலும் தேவன் எங்களோட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிச்சயத்துடன் நீங்க சொல்ல வேண்டும். C'est dans ce sens que j'ai beaucoup de joie d'accueillir auprès de vous votre nouveau pasteur. இப்படியாக அதிக சந்தோஷத்துடன் அதிக மகிழ்ச்சியுடன் உங்கள் புதிய போதகரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். Alors pour cela, on va avoir un moment très pratique de cet engagement avec votre nouveau pasteur. இப்போ இந்த நியமிக்கும் இந்த அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சிக்குள்ளாக இப்போ பிரவேசிக்க போகின்றோம். La fédération m'a mandaté en effet pour faire un peu ce lien entre vous et votre nouveau pasteur. இந்த ஃபெடரேஷன் விசேஷமாக என்னை அனுப்பினார்கள் உங்கள் புதிய போதகரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த. La prédication est terminée, je vais descendre parce que je vais préférer avoir plus de monde autour de moi. செய்தி இப்பொழுது முடிந்துவிட்டது.